பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ஆனி மாத ஆஷாட நவராத்திரி விழா முதல் நாள் திருவண்ணாமலை ஜூன் 26/6/2025 திண்டிவனம் சாலை கீழ்நாச்சிப்பட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலய காலை 6:30 மணிக்கு பூஜையுடன் ஆரம்பித்து 8 to 10 மணிக்கு நித்தியப்படி அபிஷேகம் தீபாரதனையும் 10 to 11 மணிக்கு ஸ்ரீ மகா வாராகி சகஸ்ரநாம அர்ச்சனை 4 to 5 மாலை ஸ்ரீ வாராகி மகா யாகம் 5 to 6:30 மணிக்கு மூலவர் அலங்காரம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை உற்சவர் அலங்காரம் 6:30 to 7:30 ஸ்ரீ துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவையில் அம்மன் அருள் பாலிக்கும் காட்சி பிரசாத நைவேத்தியங்களுடன் தீபாரதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் அம்மனை வேண்டி அருள் பெற்றனர். பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. வலத்தி ஊராட்சியில் இளப்பவுனன் அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழா. விழுப்புரம் மாவட்டம் வலத்தி ஊராட்சியில் மேல்மலையனூர் முன்னாள் ஒன்றிய திமுக செயலாளர் தெய்வ திரு இளப்பவுனன் கல்வி அறக்கட்டளை சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த 100 மாணவர்களுக்கு பரிசளித்து கேடயம் வழங்கி பாராட்டினார். முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLA. இந்த நிகழ்வில் ஒன்றிய சேர்மன் கண்மணி நெடுஞ்செழியன், செஞ்சி ஒன்றிய சேர்மன் விஜயகுமார், வல்லம் ஒன்றிய சேர்மன் அமுதா ரவிக்குமார் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உலக போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இளமனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மதுரை இளமனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் கனகலட்சுமி வரவேற்றார். சிலைமான் காவல் நிலைய ஆய்வாளர் தமிழ் செல்வம் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி கூற மாணவர்கள் உறுதிமொழி கூறினார்கள். போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்து தமிழ் ஆசிரியர் மகேந்திர பாபு பேசினார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் காவலர்கள் முருகேசன், மணிமாறன், பூபதி ராஜா மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். உதவி தலைமை ஆசிரியர் இலசபதி நன்றி கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் காரக்கோட்டை ஊராட்சியை சேர்ந்த பானாவயல் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் தலைமை ஆசிரியர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு கருத்தாளர் திரு சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேட்டூர் 144 பயனாளிகளுக்கு 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற உதவி மேச்சேரி குட்டப்பட்டியில் ஆட்சியர் மற்றும் MP ஆகியோர் வழங்கினர். தென்காசியில் திருநங்கைகளுக்கான இரத்த தான முகாம் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.